நாளும் போற்ற வார்த்தை இல்லையே, எந்தன் கானம் சிந்தையாவும் இயேசுவே. சோர்ந்து போகும் வாழ்க்கையில் ஜீவன் இயேசுவே. பாவ இருளின் பாதையில் ஒளியும் இயேசுவே. உம்மை நாளும் போற்ற வார்த்தை இல்லையே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 வரை. தியானத்தின் தலைப்பு ஆவியானவரால் தடைபண்ணப்பட்டு, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. ஜெபங்களுக்கு எப்போதும் நேர்மறையான பதில்கள்தான் கிடைக்கும் என்பது அல்ல, அதற்கு எதிர்மறையாகவும் கர்த்தர் நடத்துவார். ஆனால் அது தப்பாகாது. நம்மில் நற்காரியங்களை செய்வதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒழுங்கு செய்கையில் பலத்த தடைகள் வந்து நம்மை திகைக்க வைப்பதும் உண்டு. பல வருடங்களுக்கு முன்னர் தொடர் மாடி கட்டடங்களால் நிறைந்த ஒரு இடத்தில் கிறிஸ்துமஸ் நாட்களில் அனுமதி பெற்று ஒரு குறிப்பிட்ட இரவு வேளையில் மெழுகுவர்த்திகளும் விளக்குகளும் கொண்டு அந்த இடத்தில் உள்ள வீதிகளில் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி தெருச்சந்திகளில் சுவிசேஷம் சொல்வதற்கு திட்டமிட்டோம். அப்படியே ஆரம்பித்தோம். யாரும் நம்மை எதிர்க்கவும் இல்லை. நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் நடந்தது என்ன? ஒரு சிறிது நேரத்தில் திடீரென சோ என்று மழை பெய்ய ஆரம்பித்தது. பக்கத்தில் இருந்த கட்டடத்துக்குள் புகுந்தோம். அது அந்த பகுதியின் சமூக மண்டபமாயிருந்தது. அதிகாரிகள் வந்து அதற்குள் கூட்டம் நடத்த அனுமதி தந்தார்கள். கர்த்தருக்கே நன்றி. ஒரு பெரிய கூட்டம் அந்த மழையின் மத்தியிலும் அந்த மண்டபத்துக்குள் கூடினார்கள். நாங்களும் சந்தோஷமாக சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு திரும்பினோம். கர்த்தருக்கே துதி. பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தை சீலாவுடன் தொடர்ந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்ல திட்டமிட்டிருக்க பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் தடை பண்ணப்பட்டார்கள். பின்னர் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணின போது ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். திரும்பும் பக்கம் தெரியாதிருக்க மக்கதோனியாவிலிருந்து ஒருவன் வந்து நின்று தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக பவுல் ஒரு தரிசனம் காண்கிறார். இப்போது செல்ல வேண்டிய திசை தெளிவாயிற்று. அங்கே அவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அந்த தரிசனத்தின்படி கர்த்தர் தங்களை அழைத்தார் என்று நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக ஆயத்தமானார்கள். கர்த்தருடைய ஊழிய திட்டத்தையே ஆவியானவர் தடுத்து வேறு பக்கம் திருப்பிய போது பவுலும் சீலாவும் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். நம்மால் இது முடியுமா? வார்த்தையின்படி திட்டங்களை போடும்போதும் ஆவியானவர் தடை பண்ணலாம். மறுபக்கத்தில் அவர் தமது திட்டத்தை நமக்குள் வைப்பார். அதற்கு நாம் நம்மை தர வேண்டுமே. விசுவாசத்துடன் கர்த்தர் உணர்த்தும் வழியில் நமது கால்களை வைப்போமாக. அவர் நடத்துவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, சுவிசேஷ பணிகளின் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களில் ஆவியானவரின் வழிநடத்துதலை தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆமேன்.